ஹாய் டியர் நீட் ஆஸ்பிரண்ட், நீங்க மகாத்மா மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரியில MBBS படிக்கலாம்னு பிளான் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த காலேஜ் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் டீம்டு யூனிவர்சிட்டியோட அங்கமான மெடிக்கல் காலேஜ். 2022ல எஸ்டாப்ளிஷ் ஆன இந்த காலேஜ் புதுச்சேரியில இருக்கிற வெல் நவுன் டீம்டு மெடிக்கல் காலேஜ்ல ஒன்னு. இந்த வீடியோவில் 250 MBBS சீட் மேட்ரிக்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் NRI கோட்டா ஃபீஸ், ஹாஸ்டல், மெஸ் அண்ட் அதர் ஃபீஸ், அபிஷியல் ரீஃபண்ட் பாலிசி, லாஸ்ட் இயர் ரவுண்ட் வைஸ் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் மட்டும் இல்லாம 2026 அட்மிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் டீடைல் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ MBBS 2026க்கு இந்த காலேஜை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பத்தி பார்த்தா, மகாத்மா மெடிக்கல் காலேஜ் மொத்தமா 250 MBBS சீட்ஸ் இருக்கு. அதுல 235 சீட்ஸ் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. மீதி 15 சீட்ஸ் பாத்தீங்கன்னா NRI கோட்டாவு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 250 MBBS சீட்ஸும் ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமா ஃபில் பண்ண மாட்டாங்க. 2026-27 அகாடமிக் இயர் அட்மிஷனுக்கு எல்லா சீட்ஸும் நியூ டெல்லியில இருக்கிற DGHS ஓட, அதாவது MCs நடத்துற சென்ட்ரலைஸ் ஆல் இந்தியா கவுன்சிலிங் மூலமா தான் ஃபில் ஆகும். அதனால இந்த காலேஜ் MBBS சீட் வேணும்னா சென்டாக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. டைரக்டா MCC கவுன்சிலிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் பில்லிங்ல இந்த காலேஜை செலக்ட் பண்ணி தான் அட்மிஷன் கிடைக்கும். இது டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். மகாத்மா மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா MBBS டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 28 lakh கலெக்ட் பண்றாங்க. இதோட சேர்த்து ரீஜியர்ஸ் அண்ட் டெவலப்பிங் ஃபீஸ் ஆனுவலா 1,75,000 பே பண்ண வேண்டும். அதே மாதிரி அட்மிஷன் டைம்ல மட்டும் ஒன் டைம் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒரு 50,000 கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபீஸ் ஒரு தடவை தான் பே பண்ண வேண்டியது. முக்கியமா ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகணும்னா இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிபிக் பண்ற ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஃபுல்லா பே பண்ண வேண்டும். அப்போதான் உங்க அட்மிஷன் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் காலேஜ் ரிலீஸ் பண்ற ஃபீஸ் நோட்டிபிகேஷனுக்கு அக்கார்டிங்கா அவங்க கொடுக்கிற டைம்லைனுக்குள்ள ஆனுவல் ஃபீஸ் பே பண்ண வேண்டும். இப்போ NRI கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் NRI கோட்டா MBBS ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் $, எடுத்துக்கிட்டீங்களா 60,000 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து ரீஜியஸ் அண்ட் டெவலப்பிங் ஃபீஸ் ஆனுவல் 1,75,000 பே பண்ண வேண்டும். அதே மாதிரி அட்மிஷன் டைம்ல மட்டும் ஒன் டைம் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒரு 50,000 கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபீஸ் ஒரு தடவை தான் பே பண்ண வேண்டும். முக்கியமா NRI கோட்டாவில் சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகணும்னா இன்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ற ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஃபுல்லா பே பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அகாடமிக் இயரும் காலேஜ் ரிலீஸ் பண்ற ஃபீஸ் நோட்டிபிகேஷனுக்கு அக்கார்டிங்கா ஆனுவல் ஃபீஸ் பே பண்ண வேண்டும். NRI கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட் டியூஷன் ஃபீஸ் $ல கலெக்ட் பண்ணப்படும்னு கண்டிப்பா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் பத்தி பார்க்கலாம். மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 3 lakh. இந்த அமௌண்ட் ட்வின் ஷேரிங் AC ரூமுக்கு அப்ளிகபிள். இதோட சேர்த்து ஹாஸ்டல் அப் கீப்பிங் சார்ஜஸ்னு ஆனுவலா ஒரு 6,000 கலெக்ட் பண்றாங்க. லாண்ட்ரி சார்ஜ்னு ஆனுவலா பாத்தீங்கன்னா ஒரு 13,000 பே பண்ண வேண்டும். முக்கியமா MBBS அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கேம்பஸோட ஹாஸ்டல் தான் கம்பல்சரி ஸ்டே பண்ண வேண்டும். டே ஸ்காலர் ஆப்ஷன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜெனரலி இல்ல. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்த்தா செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு AC ரூம், ஹாட் வாட்டர், ஸ்டூடெண்ட் வைஃபை, கம்பேட்டபிள் ஸ்டடி என்வரான்மெண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரீடிங் ஹால், ஜிம், தியேட்டர், ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி பால், வாலிபால், பேஸ்கெட் பால் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் கேம்பஸ்குள்ளேயே அவைலபிளா இருக்கு. ஓவராலா பார்த்தா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றது ஸ்டூடெண்ட்டுக்கு கம்பேட்டபிள் அகாமடேஷனும் நல்ல அகாடமிக் என்வரான்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ அதர் ஃபீஸ் பத்தி பார்க்கலாம். டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் தவிர அட்மிஷன் டைம்ல சில மேண்டரி அதர் சார்ஜஸும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுல புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஆனுவலா பாத்தீங்கன்னா 40,000 பே பண்ணணும். கேரியர் அட்வான்டேஜ் அண்ட் ப்ராக்ரசிவ் ட்ரைனிங்காக ஒன் டைமா ஒரு 40,000 பே பண்ணணும். லேர்னிங் ரீஜர்ஸ்க்கு ஒன் டைம்ல 25,000 பே பண்ணணும். கிளப் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஆனுவலா 25,000 பே பண்ணணும். அதே மாதிரி யூனிஃபார்ம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7,000 பே பண்ணணும். வேல்யூட் ஆடட் கோர்சஸ்க்கு 2,500. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2,000. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆனுவலா பாத்தீங்கன்னா 2,000 கலெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லா அதர் ஃபீஸும் சேர்த்து பார்த்தா டோட்டலா 1,43,500 ஆகும். அதனால MBBS அட்மிஷன் பிளான் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸும் இந்த அதர் மேண்டரி சார்ஜஸையும் பட்ஜெட்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அப்போதான் அட்மிஷன் ப்ராசஸ் எந்த ஒரு பினான்சியல் சர்ப்ரைஸும் இருக்காது.
நெக்ஸ்ட் ரீஃபண்ட் பாலிசி பத்தி கிளியரா பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டும் சரி பேரண்ட்ஸும் சரி கவனமா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல செகண்ட் ரவுண்ட்ல எம்சிசி கவுன்சிலிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வேற காலேஜ் சீட் கிடைச்சு நீங்க இந்த காலேஜை வந்து சீட்டை ரிசைன் பண்ணினா 50,000 ப்ராசஸிங் ஃபீஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. மீதி அமௌண்ட் நீங்க ஃபீஸ் பே பண்ண அதே பேங்க் அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்புறம் சீட் வந்து ரிசைன் பண்ணினா இல்ல வித்ட்ராவல் பண்ண ஆப்ஷனே கிடையாது. அதனால தேர்ட் ரவுண்ட்ல சீட் அக்செப்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா டெசிஷன் எடுக்கணும். இன்னும் முக்கியமா எம்சிசி ஃபைனல் அட்மிஷன் டெட்லைனுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணினா இல்ல சீட் வந்து வேக்கன்ட் ஆகுற மாதிரி வித்ட்ராவல் பண்ணினா ரிமைனிங் எம்பிபிஎஸ் கோர்ஸோட மொத்த ஃபீஸையும் பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி வரும். அதாவது அட்மிஷன் வாங்கிக்கிட்டு நடுவுல கோர்ஸ் வந்து லீவ் பண்ணலாம்னு ஈஸியா நினைக்க கூடாது. காலேஜ் ரூல்ஸ் படி ரிமைனிங் இயர் ஃபீஸையும் செட்டில் பண்ண பிறகுதான் அபிஷியல் டிஸ்கன்டினியூ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சோ இந்த காலேஜை சாய்ஸ் பில்லிங்ல செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் பாலிசியை கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். இப்போ லாஸ்ட் இயர் ரவுண்ட் வைஸ் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தி பார்க்கலாம். ரவுண்ட் 1ல ஃபைனல் க்ளோசிங் ஆல் இந்தியா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 581782, நீட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்களா 256. ரவுண்ட் 2ல ஃபைனல் க்ளோசிங் ஆல் இந்தியா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 724279, நீட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்களா 218. ரவுண்ட் 3ல ஃபைனல் க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 814210, நீட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்களா 197. ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல ஃபைனல் க்ளோசிங் ஆல் இந்தியா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 833601, நீட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்களா 193 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகி இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் 2026ல நீட் குவாலிஃபை மார்க் ப்ரீவியஸ் இயரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஸ்கோரையே பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் வச்சுக்க கூடாது. என்னோட அனலைஸ் படி இந்த காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் வந்து செக்யூர் பண்ண 280 to 370 பிளஸ் ஸ்கோர் ரேஞ்சில் இருந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட் கட் ஆஃப் கவுன்சிலிங் காம்படிஷன் சாய்ஸ் பில்லிங் சீட் அவைலபிலிட்டி பொறுத்து மாறலாம். ஸோ 280 பிளஸ் ஸ்கோர் இருந்தா கண்டிப்பா எம்சிசி கவுன்சிலிங்ல இந்த காலேஜ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. 320 350 370 பிளஸ் ஸ்கோர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னும் பெஸ்டர் சான்சஸ் இருக்கு. சாய்ஸ் பில்லிங் கரெக்டா பண்ணினா சீட்டு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கும். ஃபைனலா சொல்லணும்னா மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி ஒரு ரெப்யூட்டட் டீம்டு மெடிக்கல் காலேஜ். ஃபெசிலிட்டிஸ் அகாடமிக் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போசர் எல்லாமே நல்லா இருக்கும். 280 to 370 பிளஸ் நீட் ஸ்கோர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த காலேஜ் எம்சிசி சாய்ஸ் பில்லிங்ல கன்சிடர் பண்ணலாம். அட்மிஷனுக்கு முன்னாடி ஃபீஸ் ரீஃபண்ட் பாலிசி பட்ஜெட் எல்லாத்தையும் நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைனல் டெசிஷன் எடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2026 ரிலேட்டட் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பெஸ்ட் எஜுகேஷனோட கனெக்ட்ல இருங்க. நன்றி.